மிடில் கிளாஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே தான் இந்த படத்துக்கு வந்தோம். படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தோம். பட் என்டையர் டீமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸில் வந்து எப்போவுமே ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு படம் ஒரு வகையில் திருப்தி பண்ணணும். ஆமாம், ஒன்று போகும்போது அவன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தோட தாக்கம் வந்து அவன் மனசில் போய் நிற்கணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை லாஸ்ட்டில் போகும்போது அந்த தாக்கம் வந்து மனசில் நிற்குது. உங்களை ஹெவியாக ஃபீல் பண்ணி இந்த படம் வெளியில் அனுப்புது. ஆக்சுவலாக ஒரு மிடில் கிளாஸ் வந்து எப்படிலாம் சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு லக்கு வரும்போது அந்த லக்கை அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை அதில் கோட்டை விட்டு அவங்களோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எப்படிலாம் மாறுது அப்படின்றத சூப்பராக அருமையாக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இதை எப்படி சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அந்த ஃபேமிலி சஃபர் ஆகும்போது உங்களுக்கு காமெடி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக யூடியூப் சேனல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அது இன்றைய காலத்து இளைஞர்கள் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபை தொடங்கி அதில் வந்து சாதிச்சது 5 பேரை தான் பார்க்குறோம். ஆனால் அதால் சஃபர் ஆனது பல பேர் இருக்கான், பல லட்சம் பேர் இருக்கான். அவனை பற்றிலாம் வந்து சினிமாஸில் காட்டுறது கிடையாது. பட் இந்த படம் வந்து காட்டுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க பூஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதால் எப்படி சஃபர் ஆகுறாங்க, அந்த ஃபேமிலிக்கு திடீர்னு ஒரு லக்கு வருது, அந்த லக்கை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது இந்த படம். ஒரு 2 ஹவர் 2.25 ஹவர் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஒரு செக்கை வச்சு தான் ஒரு கதையே சுற்றுது. அந்த செக்கு வந்து லாஸ்ட்டில் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறாங்க, அந்த செக் அவங்க கிட்ட வந்து சேருதா, அந்த பணம் வந்து சேருதான்றத வந்து அழகாக இன்டர்வெலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணி சொல்லியிருக்காங்க. வரதுன்னா மொத்தமாக வாங்க, சத்தமாக போட்டுடலாம் வாங்க. தனித்தனியாக தான் வரணுமா? தனித்தனியாக வரணும், தனியாக போய்க்க. அப்பா ஊரும் மண்ணும் சொல்லாத ஒரு விஷயத்த இந்த பட்டணம் வந்து அவருக்கு எடுத்துக்காட்டுது. முனிசுகாந்துக்கு கடைசியாக அவர் நினச்ச மாதிரி 2 ஏக்கரா இடத்த வாங்கிட்டு 1 கோடி ரூபா அவங்க அப்பா சேர்த்த அந்த விசுவாசத்தில் 1 கோடி ரூபா செக்கு கிடைக்குது. அதை வாங்கிட்டு அவர் ஊரோட போயிடுறாரு. மிடில் கிளாஸ் கண்டிப்பாக நம்ம ஹை கிளாஸ் மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் தான். அவங்கவுங்க வீட்டை போய் பார்த்தோம்னா அதோட வேதனை என்னன்னு தெரியும். அந்த வேதனையிலையும் ஒரு சோதனையாக அவங்க அப்பா செய்த சாதனையாக 1 கோடி ரூபா கிடச்சி அதை கிஷோர் முத்து ராமலிங்கம் கிஷோர் என் தம்பி தான் டைரக்டரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா முத்துவாக இருந்தாலும் இவருக்கு கெத்தா மிடில் கிளாஸை கொடுத்துருக்காரு. படம் அருமை. கண்டிப்பாக நிறைய தேட்டரில் படத்தை போடணும். ஊர் சைடுலாம் கண்டிப்பாக பட்டி தொட்டிலாம் இது வந்து பிளாஸ்பேக்கை வந்து தூண்டுற மாதிரி அவங்கவுங்க எல்லார் வீட்லேயுமே இந்த கதை நடந்துருக்குது. அதை தான் மிடில் கிளாஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த காலத்தில் பாமா விஜயம் பாலச்சந்திர ஐயா சொன்ன காலத்தில் இருந்து வீட்டில் நடக்கிற பிரச்சனை வரைக்கும் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாரு. படம் வெற்றி வெற்றி வெற்றி. கிஷோரே, நீ எல்லாத்தையுமே பழசை நினச்சி பார்த்து கதையை எடுத்த. ஆனால் 12 வருஷம் பழகின இந்த அக்காவை நினச்சி ஒரு சின்ன கேரக்டர் கூட கொடுக்கல. நான் என் மீடியாட்ட பதிவு பண்ணிட்டேன். ஆனால் படம் சூப்பர்டா சூப்பர்டா. வெற்றி மாறன் மிடில் கிளாஸ் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். நல்லா ஒரு ஃபீல் கொடுக்குது. என்ன சொல்ல, சின்ன சின்ன விஷயம் நல்லா டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, த்ரில்லிங்காகவும் போகுது. நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குமோ நம்ம எப்படிலாம் யோசிப்போம் அந்த மாதிரி யோசிக்க வைக்கிது. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு ஒரு அந்த கார்னர் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. சாரி, முனிஷ்கான் ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. விஜயலட்சுமி மிரள வச்சுட்டாங்க. அப்படியே அவங்க மாடர்னாக பார்த்து அவங்க இன்ஸ்டாலாம் பார்த்து மாடர்னாக இருப்பாங்க. இதில் பார்க்கும்போது பக்கா ஒரு மிடில் கிளாஸ் லேடி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாரும் ஃபேமிலியிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த் அவர் மிக சிறப்பாக ஒரு பயங்கரமாக ஒரு ஹீரோ மெட்டீரியல் நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லாமே மிகப்பெரிய ரொம்ப அருமையாகவே இருக்குது. எதுவுமே இது கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் எல்லாரையுமே சிரிக்க வச்சுருந்தார். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து அழுக வச்சிட்டாரு. மிடில் கிளாஸ் படம் பார்த்தேன். படம் வந்து பாடம் எனக்கு. ஒரு பொம்பளை அழுதால் பல காரணங்கள் உண்டு. ஒரு ஆம்பளை அழுந்தால் ஒரு பொம்பளை தான் காரணம்னுவாங்க. புரியுங்களா? என்னதான் இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலும் மிடில் கிளாஸாக தான் மாறணும். அம்பானியாக வாழக்கூடாதுங்க.
மிடில் கிளாஸாக அந்த அம்பானியே மாறணும். அப்போ தான் படம் அது. படம் உண்மையிலே எல்லாரும் நல்லா நினச்சிக்கிறாங்க. முனிஷ்கானுடைய ஆக்டிங் சூப்பர். அகத்தினுடைய பொண்ணு விஜயலட்சுமி அதை விட பர்ஃபார்மன்ஸு ஃபஸ்ட் கிளாஸாக. ஒரு ஹவுஸ் குடும்ப பெண்ணா எப்படின்னு இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே ஒய்ஃபுலாம் வந்து சம்பாரித்து கொடுத்தா சந்திரமுகியாகவும் மாறுறாங்க. புரியுதா சொல்கிறது? எப்படி வேணால் மாறுறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த படம். இதுதான் காக்காலாம் வந்து ஒரு வடை போட்டால் ஒரு வடை சாப்பிடாது, எல்லா காக்கா கூடி வாழும். இந்த ஒரு காக்கா சென்டிமெண்ட் இருக்குதுங்க. அது பார்த்தா புரிஞ்சிடுங்க. படம் கூடி வாழறதாங்க. குடும்பம் செதறக்கூடாது, அவ்வளோதான். எல்லா லேடிஸு ரொம்ப டச்சு, ஜென்ஸுக்கு அதுக்கு மேலே டச்சு. பொறுப்பில்லாத ஆம்பளைன்னா சில லேடிஸ்லாம் எப்படி போகிறாங்க, அது ஒரு எடுத்துக்காட்டாக அது ஒரு ஸ்க்ரீன் பிளே வைக்கிறாங்க. பொறுப்பில்லாத ஆம்பளை என்ன பண்ணுவாங்க, பொண்டாட்டி. அது ஒரு டச்சு ஒன்று இருக்குது. அது எல்லா லேடிஸும் உணர்வாங்க. எல்லா ஆம்பளைங்க உணர வைக்கிறது தான். எல்லோரும் உணர வைக்கிற படமாக இருக்குதுங்க. ஆமாம், குழந்தை, கணவன், மனைவி எல்லாருமே உணர வைக்குது. நம்மளுக்கே வந்து கல்யாணம் பண்ணவங்களும் யோசிப்பான் போல் தெரியுது. இனிமேல் கல்யாணம் பண்ணுறவனும் யோசிப்பான் போல் தெரியுது. ஆமாம், கல்யாணம் பண்ணாலும் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. படம் தரமாக இருக்குது. ஆனால் படம் வந்து உண்மையாலுமே பாதிக்கப்பட்டோம். நாங்கள் மிடில் கிளாஸாக இருந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த பாதிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க சொன்னோம். எஸ்பெஷலி முனிஷ்காந்தை விட்டு அந்த படத்தில் யாரும் பண்ண முடியாது. ஆனால் விஜயலட்சுமி வந்து ஒரு வயசான 45 வயசு மனுஷனுக்கு பொண்டாட்டியாக நடிக்கிறதுக்கு ஒத்துக்குனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பாராட்டணும். பழைய படம் ஒன்று சிவகுமாரும் பானுப்பிரியாவும் நடிச்சிருப்பாங்க, பிறந்த வீடா புகுந்த வீடா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்ததுன்னா இதுதான். சில டைமில் இவர் மாட்டி நொழிப்பார், ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டிப்பார். இன்ட்ரோல் பிளாக்ஸ்லாம் ஐயோ அவன் பொண்டாட்டி மோசமானவளாச்சே, இவன் சாதுவாகிறானே நான் கேட்பாளோன்னு பேய் படம் மாதிரி மூஞ்ச மூடின்னு பார்க்குற அளவுக்கு பயந்தேன். நல்ல வேலை கடவுள் அவரையும் காப்பாற்றல, என்னையும் காப்பாற்றல, டேரக்டர்ன்ற மாதிரி அவ்வளோ படத்தோட இன்வால்மெண்ட் ஆகிட்டோம். நான் நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் படம், செம்மையாக இருக்குது. எப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு காக்கா குருவி கூட பார்த்தீங்கன்னா பகிர்ந்து உண்ணுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து சாப்பிட மாட்டா. அதை வந்து ஒரு ஏழை வந்து முடிவெடுத்து பகிர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது. படம் வந்து ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். மிடில் கிளாஸ் படத்தை வந்து போய் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி செட் பண்ண ஒரு இதுதான். ஸோ அந்த படம் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி படம் வந்துருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு எமோஷனல் ட்ராமாவாக இருக்குது. ஸோ இந்த படம் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம் இல்லையா. அப்பா வந்து நமக்கு ஃபீஸ் கட்டுற ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளில போனால் அதுக்கும் அப்பா தான் காசு போடணும், அவரோட இதுவும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி அப்பா ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த குடும்ப தலைவன் ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒய்ஃபோட ஒரு சில சண்டை வந்து இருக்கும். ஸோ இவங்க லைஃப் இப்படியே பிளெயினாக போகும்போது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க அதை நான் ரிவீல் பண்ணல, பட் லாட்ரி டிக்கெட் மாதிரியான ஒரு விஷயம் இவங்க லைஃப்பில் வருது. அது இவங்க லைஃப்பை எப்படி மாற்றுது, அந்த லாட்ரி டிக்கெட்டை இவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களான்றத கதையாக வந்து வச்சுருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் இருக்குது, ஃபேண்டசிலாம் கிடையாது, ரியாலிட்டி, ஃபேமிலிக்கு நடக்கிற ஒரு ரியாலிட்டி. இந்த தர்மம் தலை காக்கும்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த மெசேஜாக கடைசியாக வந்து காமிப்பாங்க.